ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். விஜய் சங்கீதா விவகார வழக்குல ஜனநாயக மாதர் சங்கம் இறங்கி கடும் கண்டனங்களை தெரிவிச்சிருக்காங்க. இதனால விஜய் கொஞ்சம் பீதி அடைஞ்சிருக்கிறார். ஏன்னா சமூக வலைதளங்கள்ல சங்கீதாவை டிவிக்கு ஆதரவாளர்கள் விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா கெட்ட வார்த்தைகளை சொல்லி அவதூறு படுத்தி என்ன பண்றாங்க பதிவுகளை போட்டு இருக்காங்க. ஆனா இத விஜய் கொஞ்சம் கூட வந்து என்ன பண்ண மாட்டேங்கிறார், கண்டிக்க மாட்டேங்கிறார். அட்லீஸ்ட் ஒரு கண்டன அறிக்கை, ஒரு வீடியோ போட்டு ஏன் இப்படி பொதுவெளியில பெண்களை தவறா பேசுறீங்க அப்படின்னு ஒரு குரல் கொடுக்கலாமே, ஏன் கொடுக்க மாட்டாரு? இதனால சைலண்டா விஜய் அவர்கள் ஒரு வன்முறையை தூண்டி விடுறாரு. இவருடைய மௌனம் பேராபத்து, பெண்கள் குலத்திற்கே பேராபத்து அப்படின்னு மாதர் சங்கம் கண்டனம் தெரிவிச்சிருக்கு. இதை நாங்க வேடிக்கை பார்க்க மாட்டோம். விஜய் அவர்கள் இறங்கி ஒரு பதிலடி கொடுக்கணும், இல்லாட்டி அவருக்கு நாங்க எதிராக வழக்கு தொடருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மாதர் சங்கம் அதிரடியா இறங்கி வந்ததுனால விஜய் அவர்கள் கொஞ்சம் பேக் அடிக்கிறாரு. இப்போ பனையூர்ல இருந்து வந்த தகவல் என்னன்னா, விஜய் அவர்கள் சங்கீதாவோட சமரச பேச்சுவார்த்தைக்கு ஈடுபட போகிறார் அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏன்னா விஜய் அவர்கள் உண்மையிலேயே இறங்கி சமூக வலைதளங்கள்ல விர்ச்சுவல் வரையருக்கு ஒரு கண்டன அறிக்கை கொடுக்கணும். ஏன்னா தொடர்ந்து வைஷ்ணவியா இருக்கட்டும், பல பெண்கள் வைஷ்ணவியா இருக்கட்டும், ஜூலியா இருக்கட்டும், இப்போ விஜயோட ஒய்ஃபும் பார்க்காம என்ன பண்றாங்க, பயங்கரமா என்ன பண்றாங்க, அவதூறு கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. இதற்கு விஜய் அவர்கள் ஒரு இறங்கி வந்து என்ன பண்றோம், ஒரு குரல் கொடுக்கணும் அப்படின்றதுதான் எல்லாருடைய கருத்தா இருக்குது. இதை பத்தியோட கருத்து அப்படி கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.